அன்பின் திருக்குலமே இறைசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறைசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்தடம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தாபோர் மலையிலே தன்னுடைய 3 சீடர்களோடு உருமாறிய அந்த நிகழ்வு தன்னுடைய மகிமையை, மாட்சியை, இறைத்தன்மையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். வெறுமனே அவருடைய ஆச்சரியத்திற்கும் வியப்பிற்கும் ஒரு நிகழ்வாக இதை அவர் வெளிப்படுத்தவில்லை. மாறாக ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட தோற்றமாற்றம் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு நிரூபிக்கின்றார். இன்றைக்கு நாமும் இயேசுவை போல உருமாற்றம் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாகவும் அயலாருக்கு ஏற்ற அன்பு வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது சிந்தன் வீடு சகாயமேரி கருத்துப்படி நன்றியாகவும், அந்தோனி சூசை மேரி கருத்துப்படி அலெக்சாண்டர் அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவாகவும், திருச்சி ஜான் குடும்பத்தார் கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் என்னுடைய அண்ணன் திரு அலெக்சாண்டர் அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காக 6ஆம் ஆண்டிலே அவரை நினைத்து அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 9 10 முடிய மற்றும் 13 14 முடிய இறைவார்த்தைகள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தும் ஆளும் ஆண்டவர் உலகை ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகன் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணுலகிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 16-19 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாற்றியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 9. இறைவாக்கியங்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஒரு மலை மீது சென்று அங்கு தோற்றம் மாறுகின்றார். அவருடைய முகம் மாறுகின்றது. அவருடைய ஆடை வெண்மையாய் மின்னுகின்றது. அப்போது மோசேவும் எலியாவும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். விண்ணகத்தினுடைய ஒரு சிறிய முன்னோட்டம் இது. மோசேவும் எலியாவும் ஆண்டவர் இயேசுவோடு உரையாடி கொண்டிருப்பதை இந்த 3 சீடர்களும் பார்க்கின்றார்கள். அப்ப இந்த ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒன்று, இயேசு இறைத்தன்மையோடு செயலாற்றுகின்றார் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துகின்றது. அவர் காலங்களை கடந்தவர். மோசேவோடும் எலியாவோடும் உறவாடுகின்றார். எனவே அவருடைய இறைத்தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது, மண்ணகத்தில் இருந்து பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வு உண்மையாகவே ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தாலும், ஒரு நாள் இந்த மண்ணக மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு இயல்பை, தன்மையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது, அந்த மேகத்தினின்று கேட்கப்பட்ட அந்த குரலொலி, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். மீண்டும் ஆண்டவர் இயேசு அங்கு இறைமகனாக அறிவிக்கப்படுகின்றார். அப்போ இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவருடைய இந்த உருமாற்ற பெருவிழா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க வேண்டும். நாம் இந்த மண்ணோடு மக்கிப் போவதற்காக உருவானவர்கள் அல்ல, மாறாக விண்ணோடு இணைவதற்கு வழிநடத்தப்படுகின்றவர்கள், பயணம் செய்கின்றவர்கள். நம்முடைய வாழ்க்கை ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று சொல்லி முடிந்து போய்விடுவதல்ல, மாறாக இறப்பிற்கு பின் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த முடிவில்லா வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் அப்படிங்கிறதாம். இயேசுவினுடைய இந்த உருமாற்றம் நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. நாமும் உருமாறுவோம், நாமும் ஆண்டவர் இயேசுவை போல அந்த விண்ணகத்தின் பேரின்பத்திலே இணைவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இயேசுவினுடைய இந்த தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவருடைய அந்த உருமாற்றத்திலே நாம் பங்கெடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? இந்த உருமாற்றம் நமக்குள் ஒரு புதிய வாழ்க்கை நெறிமுறையை உருவாக்கப் போகின்றது என்ற அழுத்தமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பு நம்ம இருக்கின்றதா?
சிந்திப்போம். ஆண்டவருடைய உருமாற்றம் உண்மையாகவே முதலிலே நமக்குள் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று, அந்த மனமாற்றம் உருமாற்றத்திற்கான அடித்தளமாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மை அறிந்தேன், என்னை கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய உமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருணையே பரமன், பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமின கொண்டார் ஞான